ஆஃப் கியூரியாசிட்டி, ஒரு த்ரில்லிங்காக, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் ஹாண்டட் பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்க ஸ்பிரிட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஸ்பிரிட் எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே பண்ணாது. சில சமயங்களில் வந்து அவங்கள பயமுறுத்தி அடித்து தள்ளி விட்டு துரத்தி விட்டுரும். ஆனால் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போனாங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பிரிட் ஏன் அந்த இடத்துல இருக்குது, ட்ராப்பாக இருக்கா, ஸ்டக்காக இருக்கா, அது எதனால் இருக்குது, எத்தனை வருஷங்களாக இருக்குது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே இருக்க ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிப்பாங்க. மோரோவர் அங்கே இருக்க ஸ்பிரிட்டை லிபரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அந்த இடத்த கிளென்ஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற சர்பஜித்தும் அவங்க க்ரூ மெம்பர்ஸும் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்டோரிஸை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்க. சர்பிக்கு ஒரு பாட்டிமா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு 70 இயர்ஸ் கிட்ட இருக்கும். பாட்டிக்கு குழந்தைங்க இல்லை, பையன் பொண்ணு அந்த மாதிரி யாரும் இல்லை. பேர குழந்தைங்க கூட தான் இப்போ அந்த பாட்டி வந்து இருந்துட்டு இருக்காங்க. தனி வீட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸில் அவங்க இருக்கிறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். அந்த வீட்டோட மேல் வீடு வந்து ஒரு அபேண்டட் ஹாண்டட் ஹவுஸ், அங்கே யாருமே போகிறது கிடையாது. இப்போ அந்த பாட்டியோட பேர குழந்தைங்கள ஒரு பையனுக்கு என்ன யூஸ்வலான வழக்கம்னா, நிறைய யூடியூப் பார்ப்பானா, அதுலேயும் எதை பார்ப்பானா, இந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ், பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ், இந்த மாதிரி பேயை பற்றின பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நம்மளும் இந்த மாதிரி பேய் இருக்க இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை இந்த சின்ன பையனுக்கு வந்துருச்சு. இப்போ இவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேய் இருக்க இடத்த எங்கேயோ தேடியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற வீடே பேய் வீடு தான். அந்த இடத்துல ஏதோ அமானுஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அந்த தெருவிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த பையன் என்ன பண்ணுறான், அவனோட மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டு ஒவ்வொரு ரூமாக போகிறான், கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு. அவன் போயிட்டு வழக்கம் போல் அந்த வீடியோவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறான். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, என் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, என் கூட பேசுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது எந்த ஒரு பதிலுமே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் சும்மா அப்படியே ரூமாக போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு கிக்லிங் சவுண்டு கேட்கவும் இவனுக்கு ரொம்ப பயமாக போயிடுது. அவனுக்கு தெரியும் இந்த வீட்டில் ஏதோ அமானுஷமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி சத்தமும் கேட்கும்போது இவன் ரொம்ப பயந்து போயிட்டு திருப்பி நம்ம போயிடலான்னு சொல்லி நினைக்கிறான். ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்தால் இவங்க வீடு தான். அதனால இவன் ஓடி போயிடலான்னு நினச்சி திரும்பி வரும்போது பின்னாடி யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. யார் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா ரொம்ப ஹைட்டாக, ஒரு 8 அடிக்கு ஹைட்டுக்கு ஃபுல்லாக கருப்பான ஒரு ஃபிகர் ஒன்று நின்றுட்டுருக்கு. அந்த ஃபிகரை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் ரொம்ப பயமாகுது. அந்த ஃபிகர் வந்து இவன் அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருது. இவன் படியில் அப்படியே விழுந்து அடிபட்டு உடம்பெல்லாம் நிறைய காயம், தலையிலெல்லாம் அடிபட்டுருச்சு. இவனோட ஃபோனெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட சொல்லவும் நல்லா திட்டு வாங்குறான். இப்போ பாட்டிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று மாடியில் இருக்குன்றது தெரியும், ஏதோ ஒரு அமானுஷமாக ஒரு சோல் ஒன்று இருக்குன்றது தெரியுது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது அவங்களோட ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால பாட்டியால் இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இப்போ உங்களுக்கு பயமா இருக்கு. அதனால தான் சர்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இந்த பேய் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ என் பேரன் போயிட்டு அந்த பேயை வந்து என்ன பண்ணான்னு தெரில, என்ன பேசினா, எப்படி அதை உசுப்பேத்தி விட்டானே தெரில, அது இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. இனி ஃபர்தராக நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருப்போன்னே எங்களுக்கு தெரியல, நீ தான் வந்து இதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சர்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பொதுவாகவே பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சர்பியும் அவங்க குரூவும் இந்த பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே சர்பிக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப் தான் கிடச்சிருக்கு. ஆனாலும் கூட நம்ம ஒரு நெகட்டிவ் வைப் ஃபீல் பண்ணுறோன்றதுக்காக அங்கே ஸ்பிரிட் இருக்குது நம்மளாம் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டு ஹாலில் வந்து சுவரில் 2 ஃபோட்டோ மாட்டியிருக்கு. 2 பேர் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட கேட்கும்போது அந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 பசங்களும் என்னோட பையன், அந்த லேடிஸ் வந்து அவங்களோட ஒய்ஃப், என் பையனும் மருமகளும் தான் 2 பேரும் அப்படின்னும் போது பார்த்தாலே தெரியுது அந்த ஃபோட்டோவில் வந்து மாலையெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுருக்கு. ஃபர்தராக இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட பசங்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க, என் பசங்களும் சரி மருமகளும் சரி நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க, இங்கே இருக்க அந்த பேய் தான் அவங்க 4 பேர்த்தையுமே கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு குட்டி ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே
உடம்பு சரியில்லாம போய் அடுத்தடுத்து செத்து போயிட்டாங்க. இதுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அமானுஷம் தான் இந்த 4 பேரை கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்றாங்க. ஆனா இதை கேட்கும் போது சாபிக்கு என்ன தோணுது அப்படின்னா, 4 பேரை இந்த பேய் கொண்டு இருக்குன்னா அதுக்கு மேல இந்த வீட்டுல யாராச்சும் இருப்பாங்களா, எவ்வளவு பயப்படுவாங்க ஒண்ணு. அதுவும் இல்லாம அந்த 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அது ஏன் கொலை பண்ணணும் அதுவும் தெரியல. அப்ப சாபி என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை இவங்க பேரனுக்கு அப்படி நடக்கவும் பாட்டி வந்து ஒரு கோபத்துல ஆத்திரத்துல இந்த நேரத்துக்கு அந்த மாதிரி சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பாட்டி, மற்றபடி நீங்க ஏதாவது அமானுஷமா உணர்ந்திருக்கிறீங்க இல்ல ஏதாவது என்டிட்டிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மட்டும் இல்ல என்னோட பேர குழந்தைங்களும் இந்த தெருல இருக்க பல நெய்பர்ஸ் எல்லாம் கூட இந்த அப்பரிஷனை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பாட்டி இருக்கிற வீடு ஒரு மெயின் ரோட்ல இருக்கிற வீடு, ஐசோலேட்டட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது, மெயின் ரோட்ல இருக்கிற வீடு. அதை சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்கு. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த பாட்டி வீட்டை கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். டெய்லியுமே ஆல்மோஸ்ட் டெய்லி நைட்டு ரெட் கலர்ல சாரி கட்டின ஒரு லேடி ரோட்ல இருந்து அப்படியே நடந்து வந்து இந்த பாட்டி வீட்டோட மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போய் படி ஏறி மாடிக்கு போய் அந்த மாடியில் இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஓடி வருவாங்களாம். ஏன்னா இப்படி ஒரு லேடி போகிறாங்க, டக்குன்னு கீழே குதிச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், ஐயோ யாரோ ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா கீழே வந்து எந்த ஒரு பாடியுமே இருக்காது. அப்போ தான் இவங்கெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஏதோ ஒரு என்டிட்டி போல இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சீனை வந்து அதை ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போயிடுது, இது ஏதோ ஒரு பேயுடைய வேலை தான் அப்படின்னு. இது அந்த பாட்டிக்கும் தெரியும். ஈவன் அந்த பேர குழந்தைங்களும் கூட இந்த சீனை வந்து நிறைய முறை பார்த்துருந்துருக்காங்க. அடுத்த இன்சிடெண்ட்டாக பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு இவங்க வீட்டு ஜன்னல் மேலே ஏதோ கல்லுக்கெல்லாம் விழுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த ஜன்னலோட கண்ணாடியெல்லாம் வந்து உடஞ்சி கிராக்கெல்லாம் விழுந்திருக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ரோட்டில் இருந்து ஏதாவது குடிகாரனுங்க வந்து கல்லை தூக்கி அடிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே போய் ஓடி போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, எந்த நபர்களுமே இல்லை. சரி கல்லை விட்டு எரிஞ்சிட்டு ஓடி போயிட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இந்த பாட்டி வந்து ஜன்னலுக்கு வெளியில் வந்து நின்று பார்த்துருக்காங்க. ஜன்னலுக்கு கீழே ஒரு கல் கூட இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டபோது நிறைய கல்லாக வந்து விழுந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கண்ணாடியே உடஞ்சிருச்சு அந்த கல் பட்டு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஒரு கல் கூட இல்லை. அடுத்த இன்சிடென்ட் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க வீட்டை அவங்க வாடகைக்கு விட்டுருந்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க ஒரு நாள் மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு இன்விசிபிள் என்டிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நல்லா விசிபிளாக கண்ணால் பார்க்குறாங்க. எதனா அங்கே இருந்த ஒரு தட்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேகமாக இழுத்து வீசி எரிஞ்சிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து அவங்க அந்த வீட்லேயே இல்லை, அன்னைக்கு நைட்டே பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாரும் குடி வரவே இல்லை. அப்படி காலி பண்ணிட்டு போன அந்த டெனன்ட் கூட அந்த பாட்டி வந்து இன்னும் கான்டாக்டில் தான் இருக்காங்களா, ஃபோன் பண்ணி அப்போ ஏதாவது பேசுவாங்களாம். ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் யாரும் குடி வரவே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த வீடு அப்படியே தான் இருக்குது, 30 வருஷமாக பூட்டி கிடக்கு. அது ஒரு அபேண்டன் ஹவுஸாக தூசி படிஞ்சு போய் யாரும் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. இப்போ தான் அந்த பையன் போயிட்டு எதுவும் அங்கே பண்ணிட்டு வந்திருக்கான், பேய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, என்னோட 70 வயசில் நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பேன். ஆனால் நான் மாடிக்கு போய் பார்க்கும்போது அவ்வளோ வருஷம் பூட்டி கிடந்த வீட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு வைப் வர்றது நியாயம்தான். ஆனால் எனக்கு வந்த ஃபீல் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். என்னால் அந்த இடத்துல இருக்கவே முடியல, ரொம்ப அழுத்தமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஒன்றுனா கூட பரவாயில்ல, எனக்கு வயசாகிடுச்சு, நானே ஒரு கிழவி தான், அது ஓகே. ஆனால் என்னுடைய பேர குழந்தைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கிற என்டிட்டியை வந்து விரட்டி விடணும், எனக்கு பயமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லியிருந்திருக்காங்க. சரி ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு சர்பி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்தியான நேரத்திலே ஒரு பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்கும்போதே சர்பியும் அவங்க குரூவும் மாடியில் இருக்க அந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பகல் நேரத்திலே பார்த்து வச்சுக்கிட்டா தான் ஏதாவது அந்த வீட்டில் வந்து உடஞ்சி போயிருக்கலாம். ஏன்னா 30 வருஷமாக பூட்டியிருக்க வீடு, ஏதாவது உடஞ்சிருக்கா, நமக்கு ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கிட்டா நைட் நேரத்தில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடியில் போய் பார்க்குறாங்க. 30 வருஷம் போட்டி இருக்க ஒரு வீடுனா ஆப்வியஸ்லி அங்கே வந்து கரண்ட் கனெக்ஷனே இல்லை, அங்கே கரண்ட்டே கிடையாது, தூசு நிறையா இருக்கு, பூச்சி ஒட்டடை குப்பை மாதிரி தான் இருக்குது அந்த வீடே. இப்போ சர்பி அங்கே போயிட்டு எல்லா ரூமையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து சைக்கிக் ரீடர், இந்த க்ரூவில் இருக்க சைக்கிக் ரீடரான பூஜாவுக்கு வந்து அனுப்பிச்சி விடுறாரு.
அமுச்சு விட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ ரீட் பண்ணி எனக்கு சொல்லு, கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹாலு, அதோட எண்டுக்கு முன்னாடி ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ரைட் சைடு. அந்த ரைட் டாப் கார்னரில் ஒரு கிச்சன், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம்க்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம். ஸோ டபுள் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூமோட அந்த வீடு இருக்குது. இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு சாபி அப்படின்னா, அந்த வீட்டு ஹாலில் வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஸ்லாபு மேலே ஒரு பெரிய வெயிட்டான கல், அந்த கல்லை வந்து மெனக்கட்டு யார் எடுத்து அவ்வளோ மேலே எடுத்து வச்சான்னு தெரியல. அவ்வளோ வெயிட்டான கல், பட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக உள்ளே தள்ளி தான் இருக்குது. அது கீழே விழறதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடையாது, உள்ளே தள்ளி தான் வச்சுருக்காங்க. அப்போ நினச்சிக்கிறாரு ஹவுஸ் ஓனர் ஏதாவது அவங்க வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏதோ வந்து கல் இருந்திருக்கா அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை இக்னோர் பண்ணிட்டு அவர் மற்ற ரூம்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பூஜா கிட்ட இருந்து கால் வருது. பூஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அனுப்பின போட்டோஸை வந்து நான் பார்த்தேன், இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணற மாதிரியான ஒரு ஃபீல் வருது, என் கழுத்து பிடிச்சி நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு மாதிரி சோக்கிங் ஃபீல் மாதிரி எனக்கு வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நீ இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண போற இந்த இடத்துல ஒரு லேடி, அந்த லேடியை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணி அவங்க கழுத்தில் வந்து கயிறு போட்டு இறுக்கி அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஸ்டெப் ஃபுல்லாக அந்த பொண்ணை வந்து இழுத்துக்கிட்டு வந்து அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு கீழே அவங்களோட பாடியை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு பூஜா சொல்கிறாங்க. இதை சாபி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாட்டி வந்து எந்த ஒரு மரத்தை பற்றியும் சொல்லவே இல்லையே, அவங்க இவ்வளோ கதை சொன்னாங்க ஆனால் மரம்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அதுக்கு பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணால் இன்னொரு முறை போய் பாட்டிக்கிட்ட கேட்டுப்பாரு, கண்டிப்பாக வந்து இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு மரம் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சாபி கீழே இறங்கி வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட்லலாம் நீங்கள் ஒரு என்டிட்டி வருதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கும் உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மரம் இருந்து அதுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே பாட்டிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாப்பா, நான் சொல்கிறதுக்கே மறந்துட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லலை பாட்டி, இது வந்து எங்கள் சைக்கிக் ரீடர் தான் சொன்னது, நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி மரம் எதுவும் இருக்கா அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படின்னவும் அந்த பாட்டி வந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தால் அவங்க வந்து ரொம்ப பெரிய மரம், ஒரு பழைய மரம் பெருசாக இருக்குது. அந்த மரத்தை காட்டி இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடியோடைய உருவம் வந்து இந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் நடந்து வருது, அப்படியே நடந்து வந்து தான் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாபி வந்து அந்த மரத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை பூஜாக்கு அனுப்பி கேட்குறாரு, இந்த மரம் தானா, நீ பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பூஜாவும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் இதே மரம் தான், இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த லேடியை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 to 7 இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும்போதே நல்லா இருட்டிடுது. இப்போ இந்த டீம் என்ன ஒரு மெத்தடை வந்து இந்த கேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேரநார்மல் லாக்டவுன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி இந்த க்ரூவில் இருக்கிற 4 பேர், சாபி, 2 கேமராமேன், ஒரு ஆடியோ கை, இந்த 4 பேரும் அந்த பேய் இருக்க வீட்டுக்கு உள்ளார போயிடுவாங்க. மற்ற க்ரூ மெம்பர் வந்து வெளிப்பக்கமாக லாக் பண்ணி டோரை கீ எடுத்துட்டு அவங்க போய் காரில் உட்காந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தாலும் சரி, இந்த 4 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த ராத்திரி என்ன நடந்தாலும் அதை அவங்க ஃபேஸ் பண்ணியே தீரணும். சாபியும் அவங்களோட க்ரூவும் அந்த லேடியோட ஸ்பிரிட் இருக்கிற மாடி வீட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறதுக்கான இனிஷியல் வேலைகள் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து தெர்மல் இமேஜிங் கேமரா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ரூமில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் மட்டும் டெம்பரேச்சர் ட்ராப் டவுன் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆன்மாவோட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெர்மல் இமேஜிங் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இதே மாதிரி டிஜிட்டல் தெர்மாமீட்டரும் வச்சு ஆன் த ஹோல் ஃபுல் ஏரியாலையும் டெம்பரேச்சர் திடீர்னு குறையுது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இதையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது கூடவே நைட் விஷன் கேமராவையும் ரெடி பண்ணிடுறாங்க. இஎம்எஃப் மீட்டர், ஸ்பிரிட் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு. இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்து ரொம்ப நேரத்துக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்கல. சைலண்ட்டாக இருக்குது அந்த என்விரான்மெண்ட்டை. அவங்களோட இஎம்எஃப் மீட்டர்லலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஒரே ஒரு லைட்டு தான் எரியுது. அந்த பேஸ் லைட்டுக்கான ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது. ஸ்பிரிட் எதுவுமே அவங்க கூட கான்டாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அவங்க க்ரூ மெம்பர்லேருந்து ஒருத்தர் இருமிட்டே இருக்காரு. அப்போ சாபி என்ன நினைக்கிறாருன்னா, 30 வருஷமாக பூட்டி இருக்க இந்த வீடு எவ்வளோ தூசி அழுக்காக இருக்குது, பாவம் அவனுக்கு வந்து இருமல் வருதுனால அப்படின்னு நினச்சிட்டு 2 பெட்ரூம் இருக்கிறதுல ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே கீழே வந்து தரையில் ஒரு டெடிபேர் கிடக்குது. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவர் அந்த ஸ்பிரிட் கிட்ட கேட்குறாரு, இது வந்து உன்னோட பொம்மையா அப்படின்ட்டு. கேட்டு அடுத்த செகண்ட் இவங்களோட மீட்டரில் வந்து ரீடிங் வந்து இன்னொரு லைட் வந்து பிளிங்க் ஆகுது எக்ஸ்ட்ராவாக.
இதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த பேய் வந்து உங்க கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா, இது உன்னுடைய பொம்மையாக இருந்தால் நீ இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 லைட்டை 4 லைட்டில் பிளிங்க் பண்ணு அப்படின்னவும் அது எக்ஸ்ட்ராவாக இவர் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இது என்னோட பொம்மை தான் அப்படின்ற மாதிரி எஸ்ன்னு சொல்லுது. நீ வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்கே நீ ரெடியாக மாட்டேங்கிற, நீங்கள் கூட பேசு, நீ பேசலை அப்படின்னா இந்த பொம்மையை வந்து நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன், நான் போகும்போது இந்த பொம்மையை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இருமிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வந்து திணற ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா எனக்கு மூச்சு விடவே முடியல, என் கழுத்தை பிடிச்சி யாரோ நெருக்கிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. பூஜா வந்து சாபி கிட்ட சொன்ன இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க க்ரூ மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ அவர் இந்த க்ரூ மெம்பரில் ஒருத்தர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது சாபிக்கு தெரியுது இது இந்த என்டிட்டியோடைய வேலை தான் அப்படின்னு. தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் க்ரூ மெம்பர்ஸை வந்து எதுவுமே பண்ணாத, ஏன்னா உனக்கு நடந்ததோ இல்லை அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்ற எந்த ஒரு விஷயமே என் க்ரூ மெம்பர்ஸ்க்கு தெரியவே தெரியாது, அவங்கள வந்து நீ எந்த விதத்துலையுமே அட்டாக் பண்ணக்கூடாது, நீ ஏதாவது காண்டாக்ட் பண்ணணுன்னாலோ இல்லை ஏதாவது ஹார்ம் பண்ணணுன்னா கூட நீ என்னையை வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த பொம்மையை தூக்கி ஒரு மூலையில் வந்து விட்டு எரிஞ்சிடுறாரு. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணால் அந்த பேய்க்கு வந்து நல்லா ஒரு ட்ரிகர் ஆயிரும், அது நம்ம கூட காண்டாக்ட் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி இவர் தூக்கி அடிச்சுட்டு ஹாலுக்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட மொட்டை மாடி மேலே யாரும் ஓடுற மாதிரி திட்டுன்னு ஓடுற மாதிரி சத்தமாக கேட்குது. இப்போ சாபி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏதோ சின்ன குழந்தைங்க அந்த கீழ் வீட்டில் இருந்த குழந்தைங்க அவங்க தான் ஓடுறாங்களா, இல்லை வேறு யாராச்சும் ஓடுறாங்களா, இல்லை இந்த பேயோட வேலை தானா, நம்ம கண்ணால் பார்க்காம அப்படி ஒரு முடிவு வர முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெளியில் இருந்த காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாடி மேலே போயிட்டு பாருங்கள், யாரும் இங்கே மாடியில் ஓடிட்டுருக்கான்னு பாருங்கள், ஒரே சத்தமாக கேட்குது அப்படின்னவும் அவங்க மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே தான் மாடியில் தான் நிற்கிறேன், இது மாதிரி ஓடுற மாதிரி சத்தம் எங்களுக்கும் கேட்குது, ஆனால் விசிபிளாக யாருமே கண்ணுக்கே தெரியல அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு சாபி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேய்கிட்ட நீ ஏன் மாடியில் போய் ஓடிட்டு இருக்க, எங்களை பயமுறுத்த பார்த்துட்டு இருக்கியா, நீ கீழே வா, நாங்கள் தான் பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ல, நீ ஏன்கிட்ட வந்து பேசு, மாடியில் சும்மா அப்படி ஓடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறதெல்லாம் அந்த என்டிட்டி கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை, அது திடீர்னு ஓடிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேமராமேன் கிட்ட மட்டும் சொல்கிறாரு, நீ போய் வெளியில் ஏதாவது ஷார்ட்ஸ் எதாவது எடுத்துக்கிட்டாரு, இது ஓடிட்டே இருக்குது, சத்தம் போட்டுட்ருக்கு, ஃபர்தராக என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் வெளியில் போயிட்டு அவருக்கு தேவையான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாரும் வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த கேமராமேன் வந்து கிச்சனுக்கு முன்னாடி நின்று எதையோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அப்போ கிச்சனுக்கு உள்ளேருந்து அவளோட காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இவர் அந்த கிச்சன் டோருக்கான ஃப்ரேமை பிடிச்சிட்டு கத்துன்னு கத்துறாராம். இதை வந்து பார்த்தவங்களுக்குலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கேமராமேன் மட்டும் சொல்கிறாரு, என்னை உள்ளே பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க, என் காலை பிடிச்சி இழுக்கிறாங்கன்றாரு. அவரோட கால் வந்து மடங்கி இருக்கு, உள்ளே ஒரு காலை மட்டும் பிடிச்சி உள்ளே இருந்து யாரும் இழுத்தா எப்படி மடங்கி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு மற்ற க்ரூ மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அவரை வெளிப்பக்கமாக எடுத்திருக்காங்க, கிச்சன்லேருந்து இழுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும் கிச்சனுக்குள்ளேருந்து யாரும் என் காலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு. இப்போ சாபி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு வயரோ பைப்போ என்னமோ ஒன்று இருந்திருக்கும், உன் காலை பிடிச்சிருந்துருக்கலாம், அதை நீ வந்து பயந்துக்கிட்ட நீ இப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியாதா, நல்லா என்னை பிடிச்சாங்க, ஒரு ஹியூமன் ஹேண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சாபிக்கு என்ன தோணுது, மற்றவங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இவர் வந்து சும்மா சொல்லலை, சும்மா நின்றுக்கிட்டு இப்படி சொல்லலை, உண்மையிலேயே அந்த காலை பிடிச்சி இழுத்ததை எல்லாருமே பார்த்து தான் இருக்காங்க. அப்போ சாபி என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன் பேண்ட்டை வந்து நீ லிஃப்ட் பண்ணி பாரு, உன் காலில் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்தாங்கன்னு நீ ஃபீல் பண்ணினா ஏதாவது இம்ப்ரெஷன் இருக்கா பார்க்கலான்னு பார்த்தா கையோட இம்ப்ரெஷன் 5 விரல் வந்து அப்படி பதிஞ்ச மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அவரோட காலில் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்குலாம் ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால அவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடலாம், இந்த என்டிட்டி வந்து ரொம்ப நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குது, இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, வாப்ப போயிடலாம் அப்படின்னும் போது சாபி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட்டிமா வந்து பாவம், அவங்க வந்து நம்மளை நம்பி தான் இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளையே இவ்வளோ அட்டகாசம் பண்ணது அந்த பேய்னா அவங்கள என்னென்ன மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாமல் நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது, ஏதோ மேலேருந்து தொம்முன்னு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்கவும் 4 பேருமே ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டாங்க. என்னடா நம்ம 4 பேரும் இங்கே தான் இருக்கோம், இந்த வீட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அவங்க ஒரு கல் பார்த்துருந்தாங்கல்ல, ஸ்லாப் மேலே வச்சிருந்த ஹெவியான ஒரு கல், அந்த கல் தான் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு.
அவ்வளோ வெயிட்டான கல்லை சும்மா அது விழாது, யாராச்சும் பிடிச்சி அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுனா மட்டும்தான் அது கீழேயே விழும். இவங்க 4 பேருமே இங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கல்லை பிடிச்சி தள்ளினது யார்? இந்த என்டிட்டி இவங்களை பயமுறுத்தணுன்றது அது முடிவு பண்ணிடுச்சு. காலை பிடிச்சி இழுக்கிறது, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது, கல்லை தள்ளுறது, மாடியில் ஓடுறதுன்னு பயங்கரமாக இவங்களை பயமுறுத்துது. அந்த ரூமில் இருக்கிற கபோர்டெல்லாம் கூட மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது சாபி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க லைட்ஸு, கேமரா எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு ரூம்குள்ளார போயிட்டு நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு நைட் விஷன் கேமரா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் நம்ம வச்சுருவோம். அந்த என்டிட்டி வந்தது அப்படின்னா நமக்கு தெரியறதுக்காக அந்த மாதிரி ஒரு டிவைஸை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொலைட்டாக அப்ரோச் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாரு. ஏன்னா இங்கே இருக்க என்டிட்டி அதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது சாபிக்கு தெரியும். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி, அந்த லேடிக்கு எந்த மாதிரியான ஒரு அப்யூஸ் நடந்து அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லேடிக்கு அது இறந்து போச்சா இல்லையான்றது தெரியல. ஒருவேளை தெரியாமல் இருந்திருந்தா இந்த 4 பேரை பார்த்தா அது கண்டிப்பாக அப்யூஸாக கோவம் தான் வரும். அது இப்படி தான் அது ரியாக்ட் பண்ணும். இந்த 4 பேர் அது யாரு கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோடைய மைண்டு. ஸோ அதனால் கூட அது அப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சாபி நினைக்கிறாரு. அதனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்னா, அந்த ஆன்மாவுக்கே உன்னைய ஹார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே சாபி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டாங்க. எப்படின்னா அந்த ரூமோட டோர்கிட்ட சாபி, பின்னாடி ஒரு கேமராமேன், அப்புறம் ஒரு ஆடியோமேன், அப்புறமா ஒரு கேமராமேன். அந்த லாஸ்ட்டாக உட்காந்துருக்கவருக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு ஒன்று இருந்திருக்கு அந்த ரூமில். முன்னாடி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நைட் விஷன் கேமரா. பக்கத்தில் அந்த டிவைஸ் வச்சுட்டாங்க. சாபி பாய் அந்த ஆன்மா கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் மாதிரி கேள்வி கேட்குறது. அதுக்கு அந்த என்டிட்டி கிட்ட எப்படி பதில் வாங்குவாங்கன்னா, எஸ்ன்னு சொன்னால் 4 லைட்ஸ் பிளிங்க் பண்ண, நோன்னு சொன்னால் 2 லைட், அந்த மாதிரி ஒரு டீல் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்களாம். சாபி அந்த ஆன்மா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, பூஜா என்கிட்ட சொன்ன அதே ஆன்மா தான் நீயா, எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்ருக்கு. 80 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நடந்த விஷயம் ரொம்ப ஒரு டெரிபிளான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அது எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் கீழ் வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லையே, அவங்கள ஏன் நீ கஷ்டப்படுத்துகிற, நீ அவங்கள கஷ்டப்படுத்துறது தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் அது தெரியும் அப்படின்னு அந்த என்டிட்டி சொல்லியிருக்கு. இப்போ நீ ஏன் இங்கே இருக்க, இந்த இடத்துல நீ எதுக்கு இருக்கிற, நீ இந்த இடத்துல ட்ராப் ஆகிட்டியா, நீ ஸ்டக் ஆகிட்டியா இந்த இடத்துக்குள்ளார அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு பதில் கொடுத்துருச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா, இந்த இடத்துல போகிறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த என்டிட்டி எஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஃபைனலாக சாபி என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், ஆனால் இந்த கொஸ்டினுக்கு அந்த என்டிட்டி எப்படி வேணாலும் பதில் சொல்லலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாபி இந்த என்டிட்டி கூட காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் இருக்க கபோர்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு சத்தம் அந்த கபோர்டுக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ சாபி ஃபைனலான கொஸ்டின் என்ன கேட்குறாருன்னா, நீ செத்து போயிட்ட அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. இந்த கொஸ்டினை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக அப்படியே ஸ்பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகிடுச்சு. டெட் சைலண்ட், எதுவுமே இல்லை. அந்த மாடியில் ஓடிட்டு இருந்த சத்தம், அந்த கபோர்டுக்குள்ளே கேட்டுட்டு இருந்த சத்தம் எதுவுமே கிடையாது. அந்த 4 பேரோட மூச்சுக்காத்தோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. இப்போ சாபிக்கான அந்த கட் ஃபீல் ஒன்று சொல்லுது. எப்படின்னா அந்த என்டிட்டி ஃபிசிக்கல் வேர்ல்டுலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுச்சு, அது லிபரேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க பேக்கப் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னும் போது ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு டெடிபரை சாபி மூலையில் தூக்கி வீசிருப்பார்ல, இப்போ போய் பார்த்தா அந்த ரூமில் அந்த பொம்மை அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த பொம்மை. பார்த்துட்டு அவங்க விட்டுட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டெல்லாம் வரல. அவங்க பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 1 வீக் கழிச்சு இந்த பாட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு வந்துடுறாங்க. வந்துட்டு எடிட்டிங் ரூமில் அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது சாபி கேட்ட அந்த லாஸ்ட் கொஸ்டின், நீ செத்து போயிட்டன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் கேட்கும்போது அவங்க ரூமில் இருக்கிற அந்த கபோர்டு கிட்ட உட்காந்துருந்த கேமராமேன் கபோர்டை திரும்பி இப்படி பார்த்துருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த தேவையில்லாமல் அந்த கபோர்டை பார்த்த அப்படின்னு.
அப்போ அந்த கேமராமேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்குள்ளேருந்து ஏதோ யாரோ வெளியே போன மாதிரி எனக்கு தோணுச்சு, ஏதோ ஒரு ஒயிட்டாக ஏதோ ஒரு உருவம் வெளியே போன மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் அதை பார்த்தேன், அது ஃபியூ செகண்ட்ஸ் தான், எனக்கு அதுக்கு மேலே தெரியல, அதனால எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். இப்போவும் இந்த ஃபோட்டேஜை பார்க்கும்போது எதுவுமே இவங்களுக்குமே தெரியல. இந்த ஃபோட்டேஜில் அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து நைட் விஷன் கேமரா, எல்லாமே அது கேப்சர் பண்ணியிருக்கோம், ஒன்றும் தெரியலையே அப்படின்ன போது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்து தான் தெரியுது. ஒரு 3 ஃப்ரேமுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபிகரை அந்த கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே போயிருக்கு. அந்த 3 ஃப்ரேம் மட்டும்தான், அதுக்கப்புறம் எந்த ஃப்ரேம்லையுமே அது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. இப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த உண்மையிலேயே அந்த என்டிட்டி வந்து அது லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த பாட்டிமாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஆன்மாவையும் பார்க்குறதும் இல்லை, நாங்கள் ஃபீல் பண்ணுறதும் இல்லை, நார்மலாக இருக்குது வீடு அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்திருக்காங்க.